Hi friends, welcome to Santhi Illam. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃபரண்டான ரெசிபிஸ் வந்து நம்ம பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து கல்யாண வீட்டு டிஃபன் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 3/4 கப் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு எடுத்துக்கங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து குழைவாக வேக விடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா 2லேருந்து ஒரு 3 விசில் விட்டிங்கனாலே போதும். நல்லா வந்து பருப்பு வெந்துருங்க. சூப்பராக குழஞ்சி வந்துடும் நமக்கு. ஸோ இதை தனியாக ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ட்ரை பேனில் ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி அல்லது புழுங்கரிசி, அதே ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். காரத்துக்கு காய்ந்த மிளகாய் வற்றல் 5லேருந்து 6 மிளகாய் வற்றல் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். 6 மிளகாய் வற்றல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா காரமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தையும் இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டு நல்லா அரிசிலாம் சடன்னு பொரிஞ்சு வரும், கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கு பிறகு நம்ம வந்து திருவின தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு திருவி நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா வறுப்பட்ட பிறகு இதை வந்து நம்ம நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு இதை தட்டுக்கு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம திருவின தேங்காயையும் நல்லா வந்து ட்ரையாகவே வறுத்துருங்க. வறுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு ஃபஸ்ட்டு வறுத்த பொருட்கள் திருவின தேங்காய் எல்லாத்தையும் நல்லா பொடிச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. பருப்பு வந்து சூப்பராக குழஞ்சிருச்சு. தண்ணியோட வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேங்க. இப்போ அதே குக்கரில் நம்ம தேவையான காய்கறிகள், உங்களுக்கு எந்த பிடித்த காய்கறிகளும் நம்ம சேர்த்துக்கலாம். மெயினாக அந்த மஞ்சள் பூசணி இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பீன்ஸு, கேரட்டு, மஞ்சள் பூசணி, கொஞ்சமாக அவரைக்காய், எல்லாத்துலேயும் கொஞ்சம் வெண்டைக்காய். நம்ம வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய் மட்டும் தனியாக நான் வந்து வேக வச்சுட்டு கடைசியாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா குக்கரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டோன்னா குழஞ்சிரும். அதனால் சௌ, பீன்ஸு, கேரட்டு எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருந்த பொடி, அந்த தேங்காயும் நம்ம வந்து இந்த மிளகாய், மல்லி இதெல்லாம் அரைச்சிருந்தோம் பார்த்திங்களா, அந்த பொடிகள் எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு இதிலேயே சேர்த்துக்கிட்டேன். இப்போ சாம்பார் தூள் மட்டும் நம்ம கடையில் சாம்பார் தூள் கிடைக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது காய்கறியுமே 2 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக எல்லாமே குழஞ்சி வந்துருங்க. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய் மட்டும் தனியாக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு தனியாக வேக வச்சுக்கலாம். இதெல்லாம் வெந்ததுக்கு பிறகு நம்ம அதை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது தனியாக ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா காய் பார்த்திங்கன்னா நல்லா 2 விசில் விட்டோன்னா சூப்பராக எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. மஞ்சள் பூசணிக்காய், கேரட்டு, பீன்ஸு எந்த காய்கறிகள் வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாம் நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய் இருக்குது பார்த்திங்களா, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். புளி வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி மட்டும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுக்க வேண்டியதான். இப்போ முருங்கைக்காய், கத்திரிக்காயும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்ததுக்கு பிறகு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து பருப்பையும் அதில் சேர்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தூள் உப்பாக இருந்தால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சும்மா கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். ஸோ கையால் தான் அளவுகள் போட்டிருக்கேன். நீங்கள் எப்போதும் எப்படி உப்பு போடுவீங்களோ அந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பருப்பையும் சேர்த்து நல்லா ஒரு கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து தாளிப்பு பண்ணிக்கலாம். நான் இப்போ இது வரைக்கும் நம்ம தாளிக்கவே இல்லை. ஸோ இனிமேல் தான் வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சிக்க போகிறோம். ஸோ பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டேன். இப்போ வந்து கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுலேயே வந்து தாளிக்கலாம். கடுகு, வெள்ளை உளுந்து இதெல்லாம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து ஃபஸ்ட்டு இதிலே சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சாதம் நம்ம சாப்பிடும்போது கூட சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம டிஃபன் சாம்பாருங்கிறனால நான் முன்னாடியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ கடுகு, வெள்ளை உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், நம்ம வந்து கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நெய் ஊற்றி செய்யும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சின்ன வெங்காயம் 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து இன்னும் நமக்கு சூப்பராக கொடுக்கும். நல்லா முழுசாகவே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு பெல்லாரி வெங்காயமும் ஒன்று சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமே நல்லா 20 சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் வந்து இந்த மாதிரி டிஃபன் சாம்பாருக்குலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வந்து எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு நம்ம சாம்பாரில் வந்து சேர்த்துக்கலாங்க.
சூப்பராக இருக்குங்க. இது வந்து நம்ம இட்லி, தோசை, வெண்பொங்கல் இதுக்கெல்லாம் வந்து நம்ம கல்யாண வீட்டில் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக அதனால் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு குழம்புல சேர்த்தாச்சு. அவ்வளோதான். சூப்பரான சுவையான சாம்பார் நமக்கு வந்து டிஃபன் சாம்பார் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து எம்மியாக இருக்குங்க. நல்லா கலர்ஃபுல்லான அந்த சாம்பார் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்குலாம் சேர்த்து சோயா கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. நல்லா நம்ம கொத்துக்கறிலாம் செய்வோம் பார்த்திங்களா, சிக்கன் கொத்துக்கறி, மட்டன் கொத்துக்கறி அதெல்லாம் சேர்த்து இந்த கோலா உருண்டை பண்ணுவோம். அது அந்த டேஸ்ட்டுக்கே இது வந்து சூப்பராக இருக்கும். சோயாலாம் வச்சு பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சோயாலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சோயா வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. ஒரு 200 கிராம் அல்லது 100 கிராம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. சோயாவை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா ஒரு கொதிக்க விட்டுட்டு நல்லா வடிச்சிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த நுரையெல்லாம் நமக்கு நல்லா போகிற அளவுக்கு ஒரு கொதிச்சிருச்சுன்னா போதும். தண்ணியை வடிச்சிட்டு சோயாவையும் நல்லா பிழிஞ்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு தண்ணி ஊற்றி அதையும் குக்கரில் வேக விட்டுருங்க. பொட்டுக்கடலை இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தேவைப்படாது, ஒரு 2 ஸ்பூன் தான் தேவைப்படும். ஸோ நம்ம வந்து இந்த அளவுக்கு எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். தேவைப்படுற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்காக பொட்டுக்கடலை அரைச்சாச்சு, அது தனியாக இருக்கட்டும். இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சில பொருட்கள் நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம். இப்போ வந்து பட்டை வந்து 4 துண்டு சேர்த்துக்கோங்க. கிராம்பு 4, இஞ்சி துண்டு ஒரு துண்டு எடுத்து நல்லா இஞ்சி துண்டு சீவிட்டு கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து 4 பற்கள், பச்சை மிளகா வந்து காரத்துக்கு 3 மிளகா அல்லது நீங்கள் காய்ந்த மிளகா வற்றல் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இதுவுமே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த சாம்பார் வந்து நம்ம ரைஸுக்குமே சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து இது சைடிஷாக கூட இந்த சோயா பால்ஸ் வந்து நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். சோம்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணும்போது நல்லா வந்து நம்ம கொத்துக்கறி பண்ணுவோம் பார்த்திங்களா, மட்டன் கொத்துக்கறி அந்த டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. சோயாலாம் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி நம்ம நீல வாக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் வந்து நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் 5 ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் ட்ரையாகவே நல்லா வந்து வதக்கி விட்டுருக்கேங்க. வதக்கிட்டு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, ஒரு அரை மட்டும் அரைங்க, ஒரு சுற்றி விட்டுங்க. சுற்றிட்டு அதுக்கு பிறகு நம்ம சோயாவையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கையும் நல்லா தோலெலாம் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சுற்றி விட்டுட்டோம். இப்போ சோயா பால்ஸாக இதில் இருந்து சோயாவை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இந்த சோயா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு எல்லாத்தோடையும் சேர்த்து அரைச்சிட்டு இப்போ உருளைக்கிழங்கு நம்ம வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதோடையே சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற சோயாலாம் நம்ம எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா உப்பு நான் சேர்க்கலை. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் வதக்கிட்டோம். வெங்காயம் வதக்க வேண்டாம் அப்படின்னா சில பேருக்கு இதில் பச்சையாக போட்டு பிசைகிறது பிடிக்கும்னா நம்ம பச்சையாக கூட ஆனியன் வந்து வதக்காமல் இதில் இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கலாங்க. உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை மட்டும் நான் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டேன். இப்போ பொட்டுக்கடலை மாவு நம்ம பவுடர் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கே போட்டு நல்லா பிசைஞ்சு பாருங்கள். தேவைப்பட்டால் தண்ணியாக இருந்தது அப்படின்னா நம்ம தண்ணியெலாம் ரொம்ப ஊற்றி அரைக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா சோயாலே ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்கும். நல்லா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது நல்லா இது மாதிரி கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. தண்ணியாக இருந்தால் மட்டும் நம்ம பொட்டுக்கடலை பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு வந்து அப்படியே உடஞ்சி போய்டும் எண்ணெயில். ஸோ நல்லா உருட்டிட்டேன். நல்லா சூப்பராக உருட்டுறதுக்கு வருது. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா வந்து சூடாகட்டும். சூடானதுக்கு பிறகு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா உருட்டி வச்சாச்சு. எல்லா கோலா உருண்டைகளும் தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துட்டோம்னு சொன்னால் சூப்பரான சுவையான ஒரு சோயா உருளை கோலா உருண்டை தயாராகிடுங்க. உருளைக்கிழங்குலாம் போட்டு பண்ணியிருக்கிறதுனால நமக்கு டக்குன்னு நல்லா செவந்து வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் நீங்கள் போட்டு இது பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது போட்டோடனே உடனே திருப்பாதீங்க. அடியில் வந்து நம்ம கொஞ்சம் கலர் ரெட்டாக மாதிரி பாருங்கள். அந்த ஸ்டேஜில் டக்குன்னு திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா பொட்டுக்கடலை பவுடர் போட்டிங்கன்னா டக்குன்னு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பொட்டுக்கடலை பவுடர் ரொம்ப சேர்க்க வேணாம், 1 ஸ்பூன் கூட போதும் அப்படின்னு சொன்னேன்.
இதை நல்லா எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாங்க. நல்லா எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான கோலா உருண்டை தயாராகிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸோடையும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். எல்லா சாதத்தோடையும் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறனால கொடுக்கலாங்க. இது கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும். நல்லா பாருங்கள், செவந்து சூப்பராக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. சூப்பராக எல்லாமே நல்லா வெந்துடும். நல்லா உங்களுக்கு கலரும் நல்லா சூப்பராக வந்துடும், செவந்து வந்துடும் நல்லாவே. அவ்வளோதான். மிச்சம் இருக்கிற எல்லா கோலா உருண்டைகளையும் நம்ம போட்டு எடுத்துட்டோன்னு சொன்னால் சூப்பரான சுவையான சோயா கோலா உருண்டை தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த 2 ரெசிபியுமே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த 2 ரெசிபியும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சோயா பால்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல்.